இறைவனுக்கு நன்றி. திலகம் சிவாஜி கணேசன் நடிக்க, அவருடைய நண்பர் கே பாலாஜி தயாரிக்க, அவருடைய ஆஸ்தான இயக்குனர் ஏசி திருலேகச்சந்தர் திரைக்கதை எழுதி டைரக்ஷன் செய்த படம்தான் திருடன். பொதுவாக சிவாஜியும், ராதாவாக KR விஜயாவும், சித்ராவாக விஜயலட்சுமியும், ஜெகநாதராக கே பாலாஜியும், இன்ஸ்பெக்டராக மேஜர் சுந்தரராஜனும் மற்றும் SV ராமதாஸ், நாகேஷ், புஷ்பமாலா, MS சுந்தரிபாய், CK சரஸ்வதி, காந்திமதி, குழந்தை ராணி, பேபி சுமதி, நடன கலைஞர்கள் சசிகுமார், CID சகுந்தலா மற்றும் பலர் நடித்த படம்தான் இது. சிறப்பான காட்சிகள் நிறைந்த பொழுதுபோக்கு திரைப்படம் என்று அன்றைக்கு விமர்சனம் செய்யப்பட்ட படம் இது. விஸ்வநாதன் இசைக்கு கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் எழுத மஸ்தான், விஸ்வநாத் ராய் ஆகியோர் சேர்ந்து ஒளிப்பதிவு செய்தனர். வசனம் AL நாராயணன். தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற ஒரு படத்தின் ரீமேக் தான் திருடன். படத்தை சென்னை மாநகருக்கு வாங்கி விநியோகம் செய்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிவாஜி பிக்சர்ஸ். படத்தின் முதல் காட்சியிலே, இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் என்றாலும் கூட, படத்தின் முதல் காட்சியிலே கீழே இன்ஸ்பெக்டர் மேஜர் சுந்தரராஜன் நடந்து வர, அவருக்கு மேலே கண்ணாடி உள்ள அந்த மேலடுக்கில் வந்து சிவாஜி நடந்து வருகிறார். இருவரும், அவர் திருடன், இவர் போலீஸ்காரன். அங்கு உள்ள ஒரு வார்டனிடம் பேசும்போது சொல்கிறார், ஒரு கொடிய திருடன் 5 வருடங்களுக்கு பிறகு வெளியே போகிறான், மறுபடியும் அவனை பிடித்து வந்து உள்ளே போடுவேன் என்று சொல்ல, இல்லை அவன் திருந்து விட்டான் என்று அந்த வார்டன் சொல்ல, இல்லை அவன் திருந்த போவதில்லை என்று இவர் சொல்ல, அப்போது சிவாஜி உள்ளே வருகிறார். மன்னிக்க வேண்டும், நான் மறுபடியும் இங்கு வரமாட்டேன். நான் 5 வருடங்களில் இருந்து திருந்து விட்டேன். இனி திருட்டு எனக்கு தேவையில்லை. நான் முதல் முறையாக இந்த சிறைக்கு வந்தேன். மீண்டும் இந்த சிறைக்கு திரும்ப வரமாட்டேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு புறப்படுகிறார். வாழ்ந்தது போரும், ஒளிந்து வாழ்ந்தது போரும். அதே சமயத்தில் ஒரு குடும்பஸ்தனாக வாழ வேண்டும். தான் விரும்பிய அந்த அழகான அந்த பெண்ணை, KR விஜயாவை, குடும்ப பாங்கான அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். இனி ஏதேனும் ஒரு வேலை பார்த்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும், திருடக்கூடாது என்கின்ற முடிவோடு சிறை விட்டு வெளியே அவர் நடந்து வரும்போது, அவரை அழைத்து செல்வதற்கு காரில் 4 அடியாட்கள் வந்து நிற்கின்றார்கள். வாருங்கள் பாஸ் உங்களை அழைத்து வர சொன்னார் என்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், நான் இனி திருடப் போவதில்லை. இல்லை நீங்கள் வாங்க. இல்லை நான் வரல, அங்கே வரமாட்டேன், நான் திருடவும் மாட்டேன் என்று சொல்வார். நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறத விட இந்த விஷயத்தை பாஸ்கிட்டே சொல்லிட்டீங்கன்னா அதோடு சந்தோஷமாக நீங்களும் அதோடு சொல்லிட்டு போயிடலாமே என்று சொல்கிறார். சரி என்று சொல்ல அவர்களோடு காரில் புறப்படுகிறார் ராஜு என்கிற சிவாஜி. தன்னுடைய ஆடம்பரமான அறையில் இருந்து அந்த கொள்ளை கூட்ட தலைவராக இருக்கின்ற கே பாலாஜி, ஜெகநாதர், அவர் என்னுடைய முக்கியமான பங்காளி வருகிறான், அவன் வந்தால்தான், அவன் 5 வருடம் கழித்து வருகிறான், அவன் இருந்தவரை எனக்கு மிகுந்த செல்வாக்காக இருந்தது, எப்படிப்பட்ட திருட்டையும் நடத்த முடிந்தது, அவன் வருகிறான், இனி நமக்கு கொண்டாட்டம்தான் என்று சொல்லிக்கொண்டு, சரி நீங்கள் எல்லோரும் கிளம்பி சொல்லுங்கள், நான் அவனோடு தனியாக பேச வேண்டும் என்று அவனோடு ஆடிப்பாடுகின்ற அந்த பெண்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் சிவாஜிக்காக காத்திருக்கின்றார். வருகின்ற சிவாஜிக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடக்கின்றது. சிவாஜி மீண்டும் பாலாஜியின் பேச்சை கேட்டு திருடனாக மாறினாரா, அல்லது திருட்டை விட்டுவிட்டு வெளியேறி KR விஜயாவை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாரா என்பதை தான் மீதி கதை. படத்தை கலகலப்பாக, அதே சமயத்தில் ஒரு திருடன் என்கின்ற அந்த கேரக்டரில் அவருக்குள் இருக்கின்ற அந்த ஒரு நல்லவனும் இருக்கின்றான். எல்லாவற்றையும் விட்டு நேர்மையாக வாழ நினைக்கும் ஒருவனின் கதைதான் இது. அதே சமயத்தில் அவனை திருந்த விடக்கூடாது, சிறை என்ன செய்கிறது போலீஸ்காரர்கள், அவன் மறுபடியும் இங்கேதான் வருவான், அவன் திருந்த மாட்டான் என்று நினைக்கிறார்கள். அவன் திருந்தினாலும் மற்றவர்கள் அவனை திருந்த விடுவதில்லை என்பதே இந்த
படத்தின் மூலம் சொல்ல வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. மாறுபட்ட நடிப்பும், அவருக்கே உரிய அந்த ஆக்ஷனும், அதே சமயத்தில் அந்த நடையில் உள்ள அந்த மேறுபட்ட அந்த மிடுக்கான நடையை பார்த்து ரசிக்கலாம். புன்னகை அரிசி KR விஜயாவின் அந்த கலகலப்பும் அழகும் படத்திற்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.